நேர்மையாக தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தனக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். தனக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் டாக்கா சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் வழங்கிய மரண தண்டனை என்பது எந்தவிதமான ஜனநாயக நடைமுறைகளும் பின்பற்றப்படாமல் ஒருதலை பட்சமாக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்டத்தின் போது அரசு முழு கட்டுப்பாட்டையும் இழந்துவிட்டதாகவும் அந்த வன்முறை முன்னரே திட்டமிடப்பட்ட ஒன்று அல்ல என்றும் கூறியுள்ளார். நீதிமன்றத்தின் முன் தனக்கான வாதங்களை வைப்பதற்கான வாய்ப்பும் தனக்கு விருப்பமான வழக்கறிஞரை தனக்காக வாதாட வைக்கவும் கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனித குலத்துக்கு எதிராக செயல்பட்டதாக வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை மறுத்துள்ள அவர் லட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாகவும் 15 ஆண்டுகளில் 450% மொத்த உள்நாட்டு வளர்ச்சியை அடைய செய்து பொருளாதாரத்தில் முன்னேற வழிவகுத்ததாகவும் கூறியுள்ளார். இதனிடையே டாக்காவில் உள்ள அவரது தந்தையின் வீட்டின் முன்பு போராட்டம் நடைபெற்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேசம் கடிதம் எழுதியுள்ள நிலையில் ஆக்கப்பூர்வமான வகையில் முடிவெடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவை இந்தியா ஒப்படைக்க வேண்டும் என கூறி வங்கதேச வெளியுறவுத்துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இதுபோன்ற நேர்வுகளில் நாடு கடத்தல் தொடர்பான இருநாட்டு ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டிய அந்நாட்டு அரசு மனித இனத்திற்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஒப்படைப்பது நட்பு நாடான இந்தியாவின் கடமை என்றும் ஹசீனாவை ஒப்படைக்காமல் இருப்பது நட்பு நாட்டுக்கு உகந்ததல்ல என்றும் கூறியுள்ளது. இதனிடையே ஹசீனா விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய அரசு வங்கதேச மக்களின் நன்மை, அமைதி, ஜனநாயகம் மற்றும் அந்நாட்டின் ஸ்திரத்தன்மையில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அண்டை நாடுகளுடன் இந்தியா ஆக்கப்பூர்வமாகவே நடந்து கொள்வதே வழக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். நிலைமை மோசமானதால் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது. வங்கக்கடலில் வரக்கூடிய 22ஆம் தேதி புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சனிக்கிழமையன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில்